ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் 506 507 பாசுரங்கள். நாச்சியார் திருமொழி. தையொரு திங்கள் 506 பாசுரம். மத்த நன்னரு மலர் முறுக்க மலர் கொண்டு முப்போதும் உன்னடி வணங்கி தத்துவமிழியென்று நெஞ்செறிந்து வாசகத் தழித்துன்னை வெய்திடாமே கொத்தலர் பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகன் வேங்கட வாணனென்னும் விளக்கினில் புகுவெண்ணை விதிக்கிற்றியே. மன்மதனே, நான் வேங்கடநாதனை அடைவதற்காக காலை பகல் மாலை ஆகிய இம்மூன்று பொழுதுகளிலும் ஊமத்தம் பூவையும் முறுக்கம் பூவையும் உன் காலிலிட்டு வணங்கி நோற்றேன். நீ பொய்யன் என்று எண்ணி நான் நெஞ்சு கொதித்து வாயால் உன்னை அழித்து வையாமல் இருக்க வேண்டுமானால் நீ கொத்து கொத்தாக மலரும் பூங்கனைகளை தொடுத்து கொண்டு அதில் கோவிந்தன் என்னும் பெயரை இதயத்தில் எழுதிக்கொண்டு வியக்கத்தக்கவனாய் திருமலையில் விளங்கும் வேங்கடவாணன் விளக்கினிலே புகும்படி என்னை நியமிக்க வேண்டும். 507 பாசுரம். சுவரில் புராணனின் பேரெழுதி சுரவணட் கொடிகளும் துரங்கங்களும் சுவரி பிணாக்களும் கருப்பு வில்லும் காட்டித் தந்தேன் கண்டாய் காமதேவா. அவரை பிராயன் தொடங்கி என்றும் ஆதரித்தெழுந்தவென் தடமுலைகள் துவரை பிராணனுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் ஒல்லை விதிக்கிற்றியே. மிக பழங்காலந்தொட்டே பெருமை உடைய மன்மதனே, சுவர்களிலே உன் பெயர்களை எழுதி சுறாமீன் வரையப்பட்ட நல்ல துகிற்கொடிகளையும் குதிரைகளையும் சாமரங்களையும் ஏந்திய பெண்களையும் கரும்பாகிய வில்லினையும் நான் உனக்கு உரித்தாக ஆக்கி வைத்தேன். பருவம் நிரம்பாத என் சிறுவயது முதல் என்றும் ஒருபடிபட்டு எழுந்த என்னுடைய பருத்த முளைகளை துவாரகைக்கு தலைவனாக திகழும் கண்ணபிரானுக்கே என்று முடிவு செய்து கொண்டு தொழுது வருகிறேன். நீ என்னை அவனிடம் சீக்கிரமாக கொண்டு சேர்க்க வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.